தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் அவரோட கட்சி மீட்டிங்கில் ஆஃப்டர் ஒரு லாங் டைம் பேசியிருக்கு. அதில் அவர் என்னெல்லாம் பேசினாரு, யாரெல்லாம் தாக்குனாரு அப்படின்றத தெளிவாக உள்ளது உள்ளபடி எல்லாருக்கும் புரியும்படி தெளிவாக பார்க்கலாம். மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மாமல்லபுரத்தில் தான் வந்து இப்போ மீட்டிங் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. அதில் தான் வந்து தலைவர் விஜய் வந்து தெளிவாக பேசியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போதே அவரோட மென்ஷன் பண்ண பார்ட் என்னன்னா, நம்மளோட அரசியல் பயணத்தில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு. இந்த ரொம்ப முக்கியமான பீரியட் அவர் மென்ஷன் பண்ணுறது வந்து அந்த 3 மாதம் அரசியல் பீரியட். இந்த டைமில் தான் வந்து கட்சி வேட்பாளர்கள் இந்த அலையன்ஸ் வந்து மற்ற கட்சிகளோட கை சேர்றது, நண்பர்களோட ஒரு டீமாக இருக்கிறது, அதெல்லாமே இந்த டைமில் தான் வந்து உருவாகும். அதை தான் வந்து தலைவர் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. அண்ட் அழுத்தத்தோடு இருக்கிறது அப்படின்றது நான் வந்து இவங்க கொடுக்குற அழுத்தம். ஏஸ் ஆப்வியஸ்லி வந்து ஜனநாயகன் படம் வந்து இதுவாகல, சிபிஐக்கு ஆனால் வந்து டெல்லிக்கு வர சொல்கிறாங்க. சிபிஐ ரொம்பவே அழுத்தமான ஒரு சுச்சுவேஷன் தான் தலைவர் கொடுக்குறாங்க. பட் ஆனால் அவருக்கு எதையும் வந்து இதுக்கெல்லாம் அலர் ஆளானா அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஸ்ட்ராங்காக நிற்கிறாருன்றது நமக்கு ரொம்ப தெளிவாகவே இதில் வந்து தெரியுது. நெக்ஸ்ட்டு 3 பேரும் கட்சி அடிச்சிருக்காரு. ஏடிஎம்கே வந்து பிஜேபிக்கு வந்து இது அடிமையாயிட்டாங்க. பட் ஆனால் இவங்களை விட டிஎம்கே வந்து மோசம். பிகாஸ் ஏடிஎம்கே வந்து ஓப்பனாக வந்து ஆமாம் நாங்கள் 2 பேரும் வந்து அலையன்ஸில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஆனால் டிஎம்கே மறைமுகமாக வந்து அலையன்ஸில் இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் வந்து பேசியிருக்காரு. ஏன்னா இப்போ கூட அந்த டெல்லிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு 2 பேரும் மாறி மாறி ட்வீட்டில் சண்டை போடுறது என்ன, அந்த மாதிரி நிறைய சம்பவங்களும் நடந்துருக்கு. அதை தான் வந்து தலைவர் வந்து இதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதுக்காக உண்மையாக ஒழிச்சுட்டா யாராவது வந்துட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து ஏங்கிட்டு இருக்காங்க. நம்மளை அவங்க வந்து நம்புகிறாங்க, நம்ம தான் வந்து அவங்களுக்கு இது பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் தலைவர் வந்து பேசியிருந்தார். அது வந்து இப்போ இருக்க மென்டல் ஸ்டேட்டை வந்து இது பண்ணுது. பிகாஸ் வந்து கலைஞர் அண்ட் ஜெயலலிதா 2 பேரும் வந்து ரொம்ப பெரிய தலைவர்களாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருந்தாங்க. இப்போ அவங்க 2 பேரும் இல்லாமல் ஸ்டாலின் இருக்கார். பட் ஆனால் ஆப்போசிட் சைடில் வந்து ஒரு பெரிய இது இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லி பிஜேபி உள்ளே வரலான்னு பார்க்குறாங்க. ஆப்வியஸ்லி இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லி டிவிக்கும் இப்போ உள்ளே வந்திருக்காங்க. அவரை இப்போ மக்கள் வந்து முழுசாக நம்புகிறாங்க. அட்லீஸ்ட் 50% ஆஃப் த பீப்புள் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக அவர் நம்புறாங்கன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா எல்லா கட்சிகளையும் பசங்க வந்து ஒரு இதில் இருப்பாங்க. அது வந்து ஒரு சில வேறு காரணங்களுக்காக வந்து அரசியல் உதவி வந்து எல்லாருக்கும் தேவைப்படுது. ஆனால் பெண்கள் வந்து அவ்வளோ வந்து இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஆனால் நம்ம டிவிகேயில் நிறைய பெண்கள் இன்வால்வ் இருக்காங்க. ரொம்ப இன்வால்வ் ஆகி ஒர்க் பண்ணுறது அதெல்லாம் வந்து நிறைய பண்ணுறாங்க. அதுதான் வந்து மற்ற கட்சிகளுக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அப்படின்றதையும் தலைவர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். தென் வந்து நம்மளை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. இது என்ன நமக்கு புதுசாக 30 வருஷமாக நம்மளை அண்டர் எஸ்டிமேட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் மக்கள் நமக்காக ஒரு இடம் கொடுத்து கரெக்டாக நம்மளை எஸ்டிமேட் பண்ணி என் கரியரின் உச்சத்தில் வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க மக்கள். அவங்களுக்காக உழைக்க ஆரம்பித்து அதையே பார்த்து அந்த மாதிரி ஒரு பர்சனாகவே நான் மாறிட்டேன் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த ஸ்பீச்லேயே ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். அது என்னன்னா, மற்ற இதுக்கு முன்னாடி இந்த கட்சிகள் மாதிரி எங்கள் கட்சியில் ஊழல் கரையே இருக்காது. ஏன்னா நாங்கள் வந்து எந்த ஒரு இதுவும் அந்த ஒரு ஊழல்ன்ற ஒரு கரை எங்கள் கையில் வந்து படாது, ஊழல் இல்லாத ஆட்சியை தான் நாங்கள் அமைப்போம் அப்படின்ற மாதிரி தலைவர் பேசியிருக்காரு. இது வந்து கிளியர்லி அவர் வந்து மென்ஷன் பண்ணுறதுனா, இதுக்கு முன்னாடி டிஎம்கேவும் சரி ஏடிஎம்கேவும் சரி அந்த 2 பேரிலுமே வந்து நிறைய ஊழல்கள் நடந்திருக்கு அப்படின்றத வந்து மறைமுகமாக வந்து அவர் சொல்லியிருக்காரு. எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு கேள்வின்னா, நீ என்னப்பா முதல்வன் படத்தில் வர மாதிரி பேசுகிற அப்படின்றத அவர் தெளிவாக அதை புரிஞ்சுக்கிட்டு, இது என்ன முதல்வன் படம் மாதிரி கிடையாதுன்றது எனக்கும் புரியுது. ஆனால் இது ஒரு ப்ராசஸ். கரெக்டாக அந்த ப்ராசஸ் வந்து நாங்கள் கரெக்டாக பண்ணுவோம். மக்களுக்கு வந்து நல்லது செய்கிறது தான் இங்கே முக்கியம். ஏன்னா எந்த ஒரு இதுவும் வேணாமல் எனக்கு பணம் சம்பாதிக்கணுன்ற எய்ம் கிடையாது அரசியலில். நான் இங்கே வருது மக்கள் ஒரு நல்லது செய்கிறதுக்காக. அப்படி பண்ணுறவன் இப்படி ஊழல் நடந்து தப்புகளை எப்படி பார்த்துட்டு பொறுமையாக இருப்பான் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு சிங்க கர்ஜிக்கிற மாதிரி தலைவன் வந்து பேசியிருந்தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட் பார்ட் வந்து இப்போ சொல்ல போகிறது தான். அது என்னன்னா, இந்த அடிமையாக இருக்கிறதுக்கும் அண்டி பொழைக்கிறதுக்கும் வந்து நாங்கள் அரசியலுக்கு வரல, நாங்கள் இங்கே வருது மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காகன்னு. இது வந்து டைரெக்டாக வந்து இன்னொரு ரீசெண்டாக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி தலைவரை இன்டைரக்டாலாம் இல்லை, தலைவன் டைரெக்டாக தாக்குற மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் வேறு யாரும் வந்து அந்த மாதிரி பண்ணலை. எல்லாருமே டிவிகே கட்சியை பற்றி சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, விஜயை தவிர வேறு யாருப்பா இருக்கா? ஆதவ் அர்ஜுனா இருக்கார், புஷியானு அண்ட் சில ஃபியூ பீப்புள்ஸ் வந்து நேம் அந்த இதில் இருக்காங்க. அதை தாண்டி யார் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு. நிறைய பேர் வந்து அதை தான் வந்து ஒரு பெரிய கமெண்ட்டாக ஒரு குறையாக வந்து சொல்லியிருக்காங்க டிவிகேவை பற்றி. அதை அட்ரஸ் பண்ணுமா தலைவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லை ஏமான மட்டும் நம்பிக்கை வந்தால் பத்தாது, நம்ம எல்லார் மேலேயும் வரணும் அப்படின்றத வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருந்தார். அண்ட் முக்கியமாக ஒரு ரெக்வஸ்ட்டாகவே வந்து சொல்லியிருந்தார், தயவு செஞ்சு ஒற்றுமையாக வேலை செய்யுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அது ஏன் வந்து அப்படி சொல்லியிருக்காருன்னா, இதுக்கப்புறம் தான் வாக்காளர் யாரெல்லாம் நிற்கிறாங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை வந்து விடுவாங்க. இவங்களாம் போட்டியாளர்கள் இந்த கட்சியில் வந்து இந்த தொகுதியில் நிற்கிறாங்க அப்படின்றது வந்து தெளிவாக சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது என்ன ஆகும்னா, ஒரே போஸ்டிங்கில் வந்து 2-3 பேர் வந்து இதில் இருப்பாங்க. இவருக்கா அவருக்கா அப்படின்ற மாதிரி விஷயம் இருக்கும். அது ஒருத்தர் கொடுக்கும்போது இவன் என்ன பண்ணான்னு இவரை குத்திங்க, நான் இவனோட நிறைய வேலை செஞ்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில சலசலப்பு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.
அதை தெளிவாக புரிஞ்சு அதை அட்ரஸ் பண்ணும் விதமாக தலைவன் வந்து இதுலேயே வந்து சொல்லியிருக்கான், நாங்கள் சொல்கிறது இது வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்கான். இது வந்து ஒரு நல்ல மூவ்னே சொல்லலாம். அண்ட் போல் பூத்னா என்ன, அதாவது எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் போல் பூத்துனா கள்ள ஓட்டு போடுற இடம், ஆனால் நமக்கு அது ஜனநாயகத்தை காப்பாற்றுற ஒரு இடம் அப்படின்ற சொல்லியிருக்காரு. ஸோ வந்து மக்களாக நீங்கள் போய் சேர்ந்து மக்களை வந்து சேஃப்டியாக கூட்டு வந்து ஓட்டு போட வைக்கணும், மக்களுக்கு வந்து நீங்கள் எல்லா உதவியும் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றது வந்து தலைவன் வந்து சொல்லியிருக்கான். பிகாஸ் வந்து இது வந்து சாதாரண எலெக்ஷன் கிடையாது, ஜனநாயக போர் அப்படின்ற மாதிரி வந்து தலைவன் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தான். விச் இஸ் எல்லா தொண்டர்களுக்குன்னா ஒரு குற்றச்சாட்டு வந்து மேலே இருக்கவங்க வந்து எங்களை சுதந்திரமாக வந்து இது பண்ண விட மாட்டாங்க அப்படின்றது வந்து நிறைய இடத்துல வந்து சொல்கிறது வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதை அட்ரஸ் பண்ணும் விதமாக நீங்கள் வந்து சுதந்திரமாக வேலை செய்யணும், உங்களை சுதந்திரமாக வேலை செய்ய விடணும் அப்படின்ற மாதிரி அவரோட அங்கே மேடையில் உட்காந்துருக்க எல்லாரையும் பார்த்து ஒரு மாதிரி காட்டமாக சொல்லியிருப்பார். இது வந்து அங்கே இருக்கவங்க எதிர்பார்த்துருப்பாங்கன்னு கேட்டால் தெரியல. பட் ஆனால் அது ரொம்பவே அருமையாக இருந்துட்டு அவங்க அந்த தொண்டர்களுக்கு வந்து நான் இருக்கேன் அவங்க கூட அப்படின்ற மாதிரி ஒரு இதை வந்து சிம்பாலிக்காக தலைவன் சொல்லியிருக்கான். அண்ட் அவருக்கே ஏற்ற பாடியில் அவர் ஒரு குட்டி ஸ்டோரியை வந்து சொல்லியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சொந்த நாட்டையே ஒரு கூட்டம் வந்து அபகரிக்கிறது, மறைஞ்சு வாழ்ந்து காட்டில் அங்கே ஒண்டி கஷ்டப்பட்டு வாழ்கிற ஒரு ராணி அவரோட நண்பர்களை சேர்த்துக்கிட்டு, அதாவது அவரோட 3 நண்பர்களை சேர்த்துக்கிட்டு நாட்டை எப்படி மீட்டு இருக்கிறாங்க அப்படின்றத வந்து அவர் சொல்லியிருந்தார். அந்த ராணி வேறு யாரும் இல்லை, நம்ம வந்து கொள்கை தலைவரில் ஒருத்தராக இருக்க நம்ம வந்து வேலு நாச்சியார் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த 3 நண்பர்கள் யாருன்னா சின்ன மருது, பெரிய மருது அண்ட் சையத் கார்கி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்டு அதாவது அவர் என்ன சொல்ல வர்றதுன்னா, நான் தான் வெளிநாச்சரி மாதிரி இப்போ கஷ்டப்படுறதை நான் மீட் எடுக்க போகிறேன், நீங்கள் தான் சின்ன மருதுகள், நீங்கள் தான் பெரிய மருதுகள், நீங்கள் தான் சையத் கார்கிகள் அப்படின்றத வந்து தலைவர் வந்து சொல்லியிருந்தார். நெக்ஸ்ட்டு வந்து அவர் முக்கியமாக வந்து சொன்ன ஒரு விஷயமா நான் பார்க்குறது என்னென்னா, டிவிகேயில் அந்த ஒரு பீப்புள்ஸ் எல்லாருமே இருப்பாங்களே, அவங்க எல்லாரையும் வந்து எந்திரிச்சு நிற்க சொல்லிட்டு ஒரு உறுதிமொழி எடுக்க வச்சுருக்காரு. கிட்டத்தட்ட வந்து ஹிட்லர் அப்படின்ற மாதிரி இல்லைனாலும் கிட்டத்தட்ட வந்து ஒரு உறுதிமொழியாக அந்த கட்சிக்கு இப்போ நடக்க போதில்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு உறுதிமொழி வந்து எல்லோரும் எடுக்கிற மாதிரி பண்ணியிருக்காரு. அது என்னன்னா, 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம உண்மையாக உழைக்கணும், சத்தியமாக உழைக்கணும், உறுதியாக உழைக்கணும், ஒற்றுமையாக உழைக்கணும் அப்படின்றத வந்து எல்லாரையும் வந்து சொல்ல வச்சு ப்ளீஸ் சிட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் ஒரு ஸ்மைல் பண்ணுவான் பாரு. இப்போ வரைக்கும் நான் தான் சொல்கிறேன்ல, தலைவன் நடித்தவன் வந்து 80 வயசுல நடிச்சுனே இருந்திருப்பான். ஆனால் அவர் கரியரோட உச்சத்தை விட்டு நிஜமாகவே நமக்காக வந்திருக்காருன்றது வந்து பிகாஸ் அவருக்கு வந்து பணம்ன்றது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா தெரியல. பிகாஸ் வந்து அவர் எப்படி இருந்தாலும் எவ்வளோ இதுவானாலும் 3 வேளை தான் சாப்பிட முடியும், எவ்வளோ பணம் இருந்தாலும் 3 வேளை தான் சாப்பிட முடியும், எவ்வளோ காசு இருந்தாலும் ஒரு வீட்டில் தான் இருக்கும் தான், அதுக்கு மேலே வேறு எதுவும் கிடையாது. ஆனால் இதெல்லாம் விட்டு மக்களுக்காக வரணும்னு நினச்சிருக்காரு. ஸோ எனக்கு எதுவும் வந்து இல்லை, அவரோட அந்த ஒரு இதுக்கு பின்னாடி ஒரு நல்ல இன்டென்ஷன் இருக்குமோ அப்படின்றத வந்து பர்சனலாக வந்து எனக்கு தோணுது. அதனால தான் முக்கியமாக வந்து நம்ம சேனலில் நான் பர்சனலாக வந்து டிவிகேக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன். கம்ப்ளீட்டாக வந்து நம்ம சப்போர்ட்டு டிவிகேக்கு தான் இருக்கும் இந்த எலெக்ஷன் 2026. இதுக்கு முன்னாடி எலெக்ஷனில் வந்து ஆஃப்கோர்ஸ் வந்து எல்லாரும் மாதிரி டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி டிஎம்கே நல்லா வருவாங்க, டிஎம்கே நல்லா ஆச்சு வந்து இது பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்பி டிஎம்கே ஓட்டு போட்ட ஒரு நபர்களில் ஒருத்தர் தான் நானும். அண்டு இந்த இதில் வந்து என்னோடய பொலிட்டிக்கல் ஸ்டாண்டில் நான் வந்து க்ரோ ஆனதில் வந்து ஐ திங்க் ஐ ப்ரிஃபர் அனதர் ஒரு ஸ்ட்ராங் பார்ட்டி வந்து டிஎம்கேக்கு ஆப்போசிட்டாக இருந்தால் நல்லா இருக்குன்றது என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். உங்களுக்கு வேலை நீங்களும் அப்படி நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் டெய்லி வீடியோ வந்து நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் யூடியூப் வந்து நம்மளை ரெகனைஸ் பண்ண ஆரம்பித்து அப்படியே லைட்டாக அப்படியே புஷ் பண்ணே இருப்பான், எல்லா ரெக்கமெண்டேஷன்லேயும் போவோம், எல்லாரையும் கிளிக் பண்ணுற மாதிரி வைப்பான். ஸோ அதுக்கு உங்களோட அந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து அதை பண்ணுவீங்கன்றத நான் முழுசாக நம்புகிறேன். இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக வந்து அது ஒரு எண்டிங் டச்சாக தலைவர் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்காரு. அது என்னென்னா, உங்கள் கூட நான் இருக்கேன், நம்ம கூட மக்கள் இருக்காங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க, இந்த 2026 எலெக்ஷனில் நம்ம தான் அடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி, வெற்றி நமக்கு தான் அப்படின்ற மாதிரி தலைவர் வந்து பேசிட்டு போயிருக்காரு. உடனே வந்து அந்த விசில் சத்தம் இருக்குல்ல, அது வந்து ஃபுல்லாக தலைவன் காது கிளியர் வரைக்கும் அடித்தாங்க. கடைசியில் இது எல்லாம் வந்து என்னடா தலைவன் விசில் அடிக்காமல் போகிறானே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும் போது ராஜ்பவன் வந்து அவனை அனௌன்ஸ் பண்ணுவோம் ஒரு இருப்பான்ட்டு விசில் அடிப்பார். அந்த ஒரு விசில் வந்து இல்லை இன்னும் ஒரு அருமையாக இருந்துரு. அந்த ஒரு இதில் பார்க்கும் போது ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஒரு இதில் தான் தலைவன் வந்து இருக்கார். அவர் க்ரோ ஆகிட்டாருன்றது உண்மை தான். பிகாஸ் எலெக்ஷன் நம்ம கட்சி ஆரம்பித்து ஸ்டார்டிங்கில் அவர் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பிகாஸ் அவர் வந்து பார்த்த அந்த ஒரு ட்ராஜடிஸ் அண்டு அவருக்கு வந்து கொடுக்குற அந்த நெருக்கடிகள் அவரை வந்து கம்ப்ளீட்டாக மாற்றிட்டே இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். அவர் வந்து ஒரு நல்ல அரசியல்வாதியாக, மக்களுக்கு உண்மையாகவே நல்லது செய்யணும்னு நினைக்கிற ஒரு அரசியல்வாதியாக வருவார். பிகாஸ் நம்ம அந்த மாதிரி அரசியல்வாதிகள் வந்து நம்ம பேசுகிறது வந்து இல்லை, ஃபியூ பீப்புள்ஸ் தான் நம்ம வந்து சொல்ல முடியும். காமராஜர் அப்படி இருந்தார், எம்ஜிஆர் அப்படி இருந்தாலும் சொல்லலாம். மற்றவங்க மேலே வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தது. பிகாஸ் 1991 அண்ட் 1996 வரைக்கும்
நம்ம ஜெயலலிதா சிஎம் வந்து இருந்தாங்களா, ஃபார்மர் சிஎம், அவங்களோட அலகேஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது ஊழலை பற்றி இது பண்ணி. நம்ம ரஜினிகாந்த் வந்து அவருமே வந்து அவங்களுக்கு எதிராக வந்து நிறைய பேசியிருந்தார் 1996 எலெக்ஷனில். அண்ட் 2G வழக்கு அதை பற்றி நம்ம இன்னும் தெளிவாக பேசணும் அவசியம் கிடையாது. பிகாஸ் அவங்க ரூலிங்கில் இருக்காங்க, நம்மளை போட்டு நிறுத்திடுவாங்க. அதனால் அப்படியே விட்டுடலாம் அந்த விஷயத்தை. வந்து வேட்பாளரோட போர்டு, அந்த விசில் சிம்பிள் எல்லாத்தையும் வந்து அழகாக வச்சு அந்த மீட்டிங் வந்து ஓவர் ஆகிடுச்சு. விஜய் நான் ஸ்பீச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜய் நான் ஜெயிக்கிறது வந்து வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அட்லீஸ்ட் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எதிர்க்கட்சியாவது அவர் வருவார்னு நினைக்கிறீங்களா? இல்லை நீங்கள் வந்து நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது என்னன்னா, மோஸ்ட்லி வந்து அவர் வந்து இன்னும் நம்ம திருமாவளவன் அவரோட கட்சி வந்து ஜாயின் ஆகிறது வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் காங்கிரஸ் ஜாயின் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த 3 கட்சி ஒன்றா ஆயிடுச்சுன்னா, டிவிக்கே காங்கிரஸ் நம்ம திருமாவளவன் கட்சி வந்து ஒன்றா ஆயிடுச்சுன்னா அச்சுக்க வாய்ப்பே கிடையாது. நம்ம வந்து கனவுகளாக இருக்குல்ல, அந்த கனவுகள் நினைவாகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது நான் பர்சனலாக நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். அப்போ தான் நீங்கள் இந்த டெய்லி பார்க்குறீங்க, இவ்வளோ வியூஸ் போகுது, நம்ம சொல்கிறத வந்து மக்கள் மதிக்கிறாங்க, நம்ம சொல்கிறத வந்து ஒரு அர்த்தம் இருக்குன்றத நீங்கள் எனக்கு எப்படி தெரியும் வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் போகிற அந்த லைக்லேயும் அந்த கமெண்ட்லேயும் அந்த முக்கியமான அந்த சப்ஸ்கிரிப்ஷனில் தான். உங்களுக்கு ஒருவேளை இல்லை மாற்று கருத்து இருக்குடே நீ டிவிக்கு தற்கூறிடா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோன்றால் பரவாயில்ல, திட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிகாஸ் வந்து இல்லை கிரிட்டிசிசமே இல்லாமல் வந்து ஒருத்தர் வந்து இது பண்ண முடியுமா? நான் கிடையாது. எல்லோரும் திட்ட தான் போகிறாங்க, எல்லோரும் இது பண்ண தான் போகிறாங்க. அதெல்லாம் பார்த்தா முடியாது. ஆனால் உங்கள் மனசில் என்ன இருக்குன்றதை வந்து நீங்கள் ப்ளீஸ் வந்து உங்கள் கமெண்ட்டில் வந்து நீங்கள் தெரிவிங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அன்டில் தென் குட் பை.